قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை தந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனது தீனை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் தூய எண்ணத்தோடும் வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹுவின் மார்க்கத்தை பற்றி பேசுகிற நல்ல வாய்ப்பையும் பேசி கேட்கிற நல்ல வாய்ப்பையும் நமக்கு அல்லாஹ் வழங்கி அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த காலை நேரத்தில் இறைவனால் கடமையாக்கப்பட்ட சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அவனது தீனை நாம் இங்கே கற்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் தீனுல் இஸ்லாத்தை கற்பதின் சிறப்பை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, காலை நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக்கொண்டால் அல்லது ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டால் அவரிடம் ஒரு சிகப்பு ஒட்டகம் இருப்பதை விட அது சிறந்தது. 2 வசனத்தை கற்றுக்கொண்டால் 2 ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது. 3 வசனங்களை கற்றுக்கொண்டால் 3 ஒட்டகங்கள் இருப்பதை விட சிறந்தது. இதே போல எத்துணை எண்ணிக்கையிலே அவர் வசனங்களை கற்றுக்கொள்கிறாரோ
அத்துணை எண்ணிக்கையில் ஒட்டகங்கள் அவருக்கு இருப்பதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ஒட்டகம் இன்னைக்கு அது ஒரு பெரிய காஸ்ட்லி காருக்கு சமம், அப்படித்தானே? அரபு நாட்டுல பாலைவன அந்த பகுதியில ஒரு சிறந்த வாகனமாக கருதப்படுவது இதுதான், ஒட்டகம்தான். அந்த ஒட்டகம் இருப்பதை விட சிறந்ததான். அந்த ஒட்டகம் வச்சிருந்தா நம்ம எவ்வளவு பயணங்களை சிறப்பாக அமைச்சிக்கலாம், எவ்வளவு அதன் மூலம் நாம சம்பாதிக்கலாம், எவ்வளவு அதன் மூலம் நாம் பெரிய செல்வந்தரா இருக்கலாம். ஒரு வாழ்க்கை செழிப்பா தான் இருக்கும். நிறைய ஒட்டகங்கள் வச்சிருந்தா வாழ்க்கை செழிப்பு தானே. அப்ப அதையெல்லாம் விட சிறந்தது அல்லாஹ்வுடைய வசனத்தை கற்றுக்கொள்வது, ஹதீசுகளை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தின் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் நாம் மார்க்கத்தின் சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வின் தலைப்பு என்ன என்பதை தாங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். என்னது? அற்ப விஷயத்தை கூட பின்பற்றிய அன்னலாரின் தோழர்கள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தீனுல் இஸ்லாத்துல பெரிய பெரிய விஷயத்த செய்யறது ஒரு புறம் இருக்கட்டும், அற்ப விஷயங்களை கூட சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பின்பற்றி இருக்கிறார்கள் என்றால் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் தங்களது வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றாமல் போவார்களா? நிச்சயமா இல்லை. அப்போ தீனுல் இஸ்லாத்தை எப்படி அவங்க பின்பற்றினார்கள், குறிப்பாக ஹதீஸ்களை எப்படி பின்பற்றினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றினார்கள் என்பது தொடர்பா சில செய்திகளை இந்த நேரத்தில் நாம தெரிந்து கொள்ள போகிறோம். அவங்க எப்படி பின்பற்றினாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதின் அவசியத்தை பற்றி அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறான், அதனுடைய முக்கியத்துவம் எப்படி கூறப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவதா நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் தருகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டளை வாக்கியமாக அல்லாஹ் சொல்றான். இந்த தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதையெல்லாம் உங்களுக்கு தருகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து பின்பற்றுங்கள், அதை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை வாக்கியமாக நமக்கு சொல்றான். பொதுவா ஒரு சட்டம் இருக்குது, குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் கட்டளை வாக்கியங்கள் இடம்பெறுமோ அதுவெல்லாம் நம் மீது கடமை. அப்போ அல்லாஹ் இங்க என்ன செய்யறான்? எடுத்துக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இறை தூதரை பின்பற்றியே ஆகும். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை விட்டும் எல்லாம் தடுக்கிறாரோ அதை விட்டு நீங்களும் தடுத்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? இறை தூதரை பின்பற்றுவதின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். இறை தூதரை பின்பற்றுவது மட்டுமல்ல, இறை தூதருக்கு மாறு செய்யாமல் வாழுங்கள். யாரெல்லாம் இறை தூதருக்கு மாறு செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கவனமா இருக்கட்டும்.
ஏன் தெரியுமா? அன் துசீபஹும் ஃபித்னா, அவங்களுக்கு ஒரு சோதனை வரும். அல்லது அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், வதைக்கும் வேதனை, கொடிய வேதனை அவர்களை சந்திக்கும். அதனால இறை தூதருக்கு மாறு செய்வதிலிருந்து அவர் எச்சரிக்கையா இருக்கட்டும், கவனமா இருக்கட்டும் என்று அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல குறிப்பிடுகிறான். இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்றான், அவருக்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்றான். அது நமது கடமை, பொறுப்பு. வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ், நாம் இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதே அல்லாஹ்வின் அனுமதியோடு அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்குத்தான், வேற எதற்கும் இல்லை. அப்ப அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அவரை பின்பற்றி வாழ்ந்தால், அவருக்கு மாறு செய்யாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்ததாக அது அமையும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்ததாக அது அமையும். அல்லாஹ்வை பின்பற்றியதாக அது அமையும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறை தூதரை நாம் பின்பற்றுவதனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன சிறப்பு, என்ன நன்மை என்றால் அல்லாஹ் திருமறை திருக்குரான்ல சொல்றான், இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இது. இந்த வசனத்துல அல்லாஹ் இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்யறான். இந்த வசனத்தை மேற்கோள் காட்டாம இந்த தலைப்பை நாம் கடந்து விடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வசனம் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே, இந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அதாவது முஹம்மதாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துங்க என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான். இறை தூதரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்றால், உண்மையிலே உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை வணங்கணும் அப்படிங்கிற சிந்தனையும், ஆன்மீக சிந்தனையும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற சிந்தனையும், இறைவனை நேசிக்க வேண்டும் என்ற சிந்தனையும், இறைவன் தன்னை பொருந்த வேண்டும் என்ற சிந்தனையும் நிறைய உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இறை தூதரை பின்பற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இறை தூதரை பின்பற்றதுனால என்ன கிடைக்கும்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் சொல்ற அந்த அமைப்பை பாருங்க. அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் இறை தூதரை பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தீர்கள், ரசூலை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை இயல்பாகவே இயற்கையாகவே ஏற்றுக்கொள்கிற, நேசிக்கிற ஒரு உணர்வை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதனா பிறக்கிற எல்லார்கிட்டையும் அந்த உணர்வு இயல்பா இருக்கு, அப்படித்தானே? இது அல்லாஹ்வை நேசிக்கிறது. நாம இறை தூதரை பின்பற்றினோம்னா அல்லாஹ் நம்மளை நேசிப்பான், அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நாம் அல்லாஹ்வை நேசிப்பது முக்கியமல்ல, அது நேசித்தான் ஆகணும். ஏன்னா படைத்த ரப்புல் ஆலமீன் அவன், நாமெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள். நமக்கு வேண்டிய எல்லா அருள்களையும், எல்லா வாழ்க்கை வசதிகளையும்,
ஏற்படுத்தி தருபவன். அதனால அல்லாஹ்வோடு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு, ஒரு உறவு, ஒரு பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியமா படுறவங்கள நாம நேசிக்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையிலையும் சுக துக்கங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அவரை நாம் நேசிக்கிறோமா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா நேசிக்கிற உணர்வு வருதா இல்லையா? இப்படித்தானே இறைவனுக்கும் நமக்கும் அது இயல்பா நடக்கும். ஆனா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் எப்ப நேசிப்பான்? இப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான பிடித்த விஷயம் என்னன்னா இறை தூதரை என்ன செய்யறது? பின்பற்றுவது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் அது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய அருளை விட அல்லாஹ்வுடைய நேசம் ரொம்ப முக்கியமானது. ரஹ்மத் இருக்கா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய அருள். மஹப்பத் அது அல்லாஹ்வுடைய நேசம். இந்த ரெண்டுல எது பெருசு? மஹப்பத்து தான் பெருசு. ஏன் பெருசு அப்படின்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மஹப்பத்துங்கிறத அப்படி இல்லை. ரஹ்மத் இருக்க அது உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள் பொதுவானது. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டவன், ஏத்துக்காதவன், அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறவன், நடக்காதவன் எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் இந்த உலகத்தை வாரி வாரி கொடுத்துருவான். அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல. நாம தான் இந்த உலகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் பார்வையில் இந்த முழு உலகமும் எப்படி? இந்த முழு உலகம்னா எல்லாமே அடங்கிடுச்சு. உலகத்துல உள்ள எல்லா வல்லரசு பொருளாதார நாடுகளையும் அதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. உலகத்துல உள்ள எல்லா பொருளாதாரங்களையும் உலோகங்களையும் அதுல கொண்டு வந்துருங்க. எல்லா அழகையும் ஆடம்பரத்தையும் அதுல கொண்டு வந்துருங்க. எல்லாமே மொத்தமா சேர்த்து அல்லாஹ்வின் பார்வையில் என்ன? ஒரு கொசுவுடைய ரக்கைக்கு கூட சமம் இல்லை. ஒரு கொசுவினுடைய ரக்கைக்கு கூட இந்த உலகம் அல்லாஹ்விடத்துல சமம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த துனியாவை தன்னை ஏத்துக்கிட்டவங்களுக்கும் ஏத்துக்காதவங்களுக்கும் வாரி வழங்கி அருள் செய்யறான். இந்த துனியா ஒரு பெரிய விஷயமா அல்லாஹ்வின் பார்வையில இருந்திருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிடர் தண்ணி கூட குடிக்க விடாம அல்லாஹ் ஆக்கியிருப்பான். ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாருக்கும் அருள் புரிவான். ஆனா மஹப்பத் நேசம் இருக்க அது நல்லவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது எல்லாருக்கும் பொதுவானது இல்லை. அல்லாஹ் சொல்றபடி வாழ்ந்தவங்க, ரசூல் சொல்றபடி வாழ்ந்தவங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வாழ்ந்தவங்க, அவனது பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவங்க, அவனது சட்டத்தை மதித்தவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிட்டா போதுமே, இம்மை மறுமை ரெண்டையும் சேர்த்து பொறுப்பேற்பதற்கு அது போதுமா இல்லையா? உலக வாழ்வும் சரி மறு வாழ்வும் சரி ரெண்டையும் சேர்த்து பொறுப்பேற்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் போதும். அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நேசம் இருந்துன்னு வச்சிங்களேன், அற்பமான சொற்பமான அமலை வச்சு கூட சொர்க்கம் போன்னு அல்லாஹ் அனுப்பிடுவான். நடக்குமா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் இல்லைன்னு வைங்க, நம்ம எவ்வளவு நிறைய அமல்களை செஞ்சாலும் சரி, எவ்வளவு டன் கணக்குல, லாரி கணக்குல, மூட்டை கணக்குல நாம நிறைய அமல்களை சேகரிச்சு வச்சாலும் அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம மேல இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, சொர்க்கம் போறது கஷ்டம்.
அந்த அல்லாஹ்வுடைய நேசம் இறை தூதரை பின்பற்றுவதில் அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை திருக்குரானிலே நமக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குது. அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்சில இலைஹிம் மிர் ரப்பிஹிம் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அழகான வசனம். யூத நசாராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் நிலைநாட்டினால், உள்ளது தௌராத்துல உள்ளதுபடி வாழ்ந்தா, அதே மாதிரி இஞ்சில்ல உள்ளதுபடி வாழ்ந்தாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, மூணாவது அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்தாள். இங்க அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுங்களா? குர்ஆன் ஹதீஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்றான். தௌராத்துக்கு தௌராத்துன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், இஞ்சிலுக்கு இஞ்சில்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்து குர்ஆன் தானே, அடுத்து என்னங்க? குர்ஆனுக்கு குர்ஆன்னு சொல்லாம அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை அவர்கள் பின்பற்றி நடந்தால், நிலைநாட்டினால். அப்ப அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது ரெண்டும் தான். இது குர்ஆனும் ஹதீஸ் ரெண்டும் தான். குர்ஆன் ஹதீஸ், அதாவது சஹீஹான ஹதீஸ், ரெண்டும் வஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த வஹி, இறை செய்தி. என்ன வித்தியாசம்? குர்ஆன் அது ஓதப்படுகிற வஹி, ஹதீஸ் ஓதப்படாத வஹி, அவ்வளவுதான். அப்ப இந்த ரெண்டையும் அவர்கள் நிலைநாட்டினால் அவர்கள் தங்களுக்கு மேலிருந்தும் நிறைய அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள், தங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் நிறைய சாப்பிட்டு இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய உணவுகளை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகமா கொட்டி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் ஹதீஸ் படி ஒருவர் வாழ்ந்தால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் செழிப்பா இருக்கும். லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்தின் பரக்கத்துகளை அவர்களுக்காக நாம் திறந்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வானத்தின் பரக்கத்துகள் அவருக்காக திறக்கப்படும். அப்படின்னா என்ன? மழை நிறைய வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து மழை நிறைய வரும். மழை வர்றது மட்டும் இல்ல, பூமி நல்ல விளைச்சலை வெளிப்படுத்தும், விவசாயம் நல்லா நடக்கும். விவசாயம் நடந்தா தானே நமக்கெல்லாம் உணவு, சாப்பாடு. அப்போ இந்த ரெண்டுக்கும் உத்தரவாதத்தை அல்லாஹ் தர்றான். தௌராத்தை பின்பற்றுங்க, இஞ்சில பின்பற்றுங்க, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்க. நீங்க ரெண்டோட நிறுத்திக்காதீங்க அப்படின்னு யூத நசாராக்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு சொல்றான். இதுல நமக்கு முக்கியமானது எது? அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப அந்த விஷயத்துல என்ன செய்யணும்? நாம கவனமா இருக்கும். இப்படி அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல இறை தூதரை பின்பற்றுவதை குறித்து நிறைய வசனங்கள்ல பேசுறான். அடுத்து ஹதீஸ்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்பதை ரொம்ப ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை பாருங்க, ஃபஅலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், நீங்க எனது வழிமுறையை பின்பற்றுங்க, மேலும் எனது நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் அந்த வழிமுறையையும் என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. வதமஸ்ஸகு பிஹா, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்து அலைஹா பின் நவாஜித், எந்த அளவுக்கு பற்றி பிடிக்கணும் தெரியுமா?
உங்களுடைய கடவாய் பற்களால் கடித்து என்ன செய்யணும், நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார். இது என்ன, ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த செய்தி சொல்லுது. இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஹதீஸு சொல்லுது. கடவா பற்களால கடிச்சு பின்பற்றணும். ஏன், நுனி பண்ணால பிடிச்சா இழுக்கும்போது என்ன செய்யும், உருவிக்கும், நழுவிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடவா பற்களால இறுக என்ன செய்யணும், பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா, இறை தூதரை பின்பற்றாமல் அவருக்கு மாறு செய்து வாழ்வது கியாமத்து நாளின் அடையாளத்துல ஒண்ணு, சின்ன அடையாளங்கள்ல ஒண்ணு. இப்னு மாஜா என்ற நபிமொழி தொகுப்புல பதிவு செய்யப்படுது. நபி அவர்கள் சொல்றாங்க, மக்களிடையே ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதன் தனது சோஃபாவிலே அமர்ந்து கொண்டு, சாய்வு நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவான். என்ன சொல்லுவான், நமக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வுடைய வேதம் போதுமானது. அந்த அல்லாஹ்வுடைய வேதத்துல எதை நாம் ஹலால் என்று கண்டோமோ அதை நாம் ஹலால் என்று ஏற்றுக்கொள்வோம். அதில் எதை ஹராம் என்று நாம் கண்டோமோ அதை ஹராம் என்று ஏற்றுக்கொள்வோம். மற்றது நமக்கு வேண்டாம் என்று பேசுவான். என்று ஒரு மனிதன் பேசுவான். அறிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இறுதியா சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எதை ஹராமாக்குனானோ, அதாவது நான் எதை ஹராமாக்கினேனோ அது அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு சமம். நான் எதை ஹலாலாக்கினேனோ அது அல்லாஹ் ஹலாலாக்குனதுக்கு சமம். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊத்தித்துல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, நான் குர்ஆனும் அது போன்ற ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன். அதற்கு நிகரான ஒன்றும், அதாவது குர்ஆனுக்கு நிகரான ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஹதீஸ் எதுக்கு நிகரான ஒன்று? குர்ஆனுக்கு நிகரான ஒன்று. அப்போ அதனால குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனை பின்பற்றிக்கிட்டா அல்லாஹ்வை அடைஞ்சிடலாம், மறுமை வெற்றி நமக்கு சாத்தியம், அல்லாஹ்வுடைய மஹப்பத்து அருள் நமக்கு கிடைச்சிரும் என்று நாம நினைக்க முடியாது. அவருக்கு மறுமை வெற்றி சாத்தியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன செய்யணும், அவரு பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஹஜ்ஜத்துல் வதாவுல நபி அவர்கள் சொன்ன செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க, இன்னி தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்திலே இரண்டை விட்டு செல்கிறேன். இன்இஅ்தஸம்தும் பிஹிமா லன் ததில்லு மின் பஅதி, அதை நீங்க பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். நேரான வழியில தொடர்ந்து இருப்பீங்க. அது ஒண்ணு என்னது, கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இரண்டாவது சுன்னதி, எனது வழிமுறை, அதாவது ஹதீஸ். இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா தலைவர்களும் அப்படித்தானே, உலகத்துல வாழ்ந்த எல்லா தலைவர்களும் நான் சொன்ன மாதிரி வாழுங்க அப்படிதான் சொல்ல முடியும். அப்படித்தானே, நான் சொன்ன மாதிரி வாழுங்க, ஆனால் என்னை போன்று வாழுங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமாங்க? நான் சொன்ன கருத்துக்கள் படி, நான் சொன்ன தத்துவங்களின்படி, நான் சொன்ன மேலான ஆலோசனைகளின்படி நீங்கள் வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர என்னை போன்றே நீங்களும் வாழுங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த வார்த்தைக்கு முழு தகுதியான மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அதனால தான் இப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்னு எனது வாழ்க்கை, எனது வழிமுறை.
இதை நீங்கள் பின்பற்றுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இப்படிலாம் குர்ஆனும் ஹதீஸும் இறை தூதரை தங்களது வாழ்க்கையில எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அழகா எடுத்துரைக்குது. இந்த தலைப்பினுடைய 2வது பகுதி என்னன்னா, சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள், நபியை ஹதீஸை எப்படி தங்களது வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எப்படி ஃபாலோ பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பகுதியை பார்த்தோம்னா அது நிறைய செய்திகள் சொல்லலாம், நிறைய சம்பவங்கள் இருக்குது. உண்மையிலே குர்ஆன் வசனங்கள் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை புரட்டி போட்டுச்சோ, சஹாபாக்களுடைய வாழ்க்கைய மாத்துனுச்சோ, சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, அதே மாதிரி ஹதீஸும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சஹாபாக்களிலே பலரும் ஹதீஸுகளை கேட்கும் பொழுது கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள். பொதுவா குர்ஆன் வசனத்தை ஓதுனாதான் நமக்கு அழுக வரும், அப்படித்தானே? அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு அதை ரசிச்சு ருசிச்சு படிக்கும் போது கேட்கும் போது அப்படியே கண்ணீர் வரும். இதே மாதிரி ஹதீஸ்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்கும் போது, அல்லது நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியில அறிவிக்கும் போது, வேற வேற நபித்தோழர்கள்ட்ட இருந்து கேட்பாங்களா இல்லையா, அப்படி ஹதீஸுகளை கேட்கும் போது கூட அழுதுருக்கிறாங்க சஹாபாக்கள். ஹதீஸை கேட்கும் போதே அழுத சஹாபாக்கள் அதை பின்பற்றாம இருந்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் சஹாபாக்கள். ஏன் இன்னும் சொல்ல போனா ஹதீஸுகளை அறிவிக்கும் போது படுத்துக்கிட்டு அறிவிக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி அவங்க உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அவரை சந்திக்கிறதுக்காக பல தாபி அறிஞர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நலம் விசாரிச்சுட்டு உடனே அல்லாஹ்வின் தூதர் இடத்துல இருந்து கேட்ட ஏதாவது ஹதீஸ் உங்கள்கிட்ட இருந்தா சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப முடியாம இருக்காரு. அப்போ என்ன தூக்கி அமர வைங்க. அவங்களாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க படுத்துக்கிட்டு அதே நிலையில இருந்து சொல்லுங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, சஹாபியோடைய பேரு சரியா எனக்கு ஞாபகத்துல இல்ல, என்ன சொன்னாங்க தெரியுமா? கரிஹ்து அன் உஹத்திஸ ஹதீஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஃபில் ஜம்ப். அதாவது படுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிப்பதை நான் வெறுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாங்க. பிறருக்கு அறிவிக்கும் போது கூட அவங்க படுக்கையில இருந்துகிட்டு அறிவிக்காம இருந்திருக்கிறாங்கன்னா அதை தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துற விஷயத்துல அலட்சியம் காட்டியிருப்பாங்க. அப்படி நம்ம நினைக்க முடியுமா? இல்ல. அப்ப அறிவிக்கிற விஷயத்திலே இப்படி நடந்திருக்கிறாங்கன்னா தங்களது வாழ்க்கையில லைஃப்ல அதை பின்பற்றுவதுல இதை விட அவங்க ஃபாஸ்டா, இதை விட அதுல தீயா இருந்திருக்கிறாங்க. அதுக்கும் பல உதாரணங்களை பார்க்கலாம். பொதுவா ஹதீஸ் குர்ஆன் வசனங்களை நேசிக்கிற மாதிரி அதையும் நாம நேசிக்கணும். அதையும் நாம ரசிச்சு ருசிச்சு படிக்கணும். அதுலயும் வரக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யணும்? ஆழ்ந்து சிந்திக்கணும், ஆய்வு செய்யணும். அப்பதான் பல படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். சஹாபாக்கள் எல்லாம் ஹதீஸ பெரிய அன்பளிப்பா பார்த்தாங்க. அபு ஜுமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் பலஸ்தீனுக்கு போறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல தொழுவுறதுக்காக. போன பிறகு அவர் சஹாபின்னு தெரிஞ்சுக்கிட்டு பல மக்கள்லாம் அவரை பார்க்க வந்தாங்க.
பார்க்க வந்தாங்க, சலாம் சொன்னாங்க, சந்திச்சாங்க. அவரோட சேர்ந்து அமர்ந்து சில செய்திகளை பேசினாங்க. அவரோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டாங்க. எல்லாம் பயணத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு திரும்புற சமயத்துல எல்லா மக்களும் அவரை வழி அனுப்பி வைக்க போனாங்க. அந்த நேரத்துல அந்த அபு ஜுமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, பாரக்கல்லா, அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும், நீங்க வந்த இடத்துல நம்மளை நல்லா கவனிச்சிங்க, என்னோட சேர்ந்து அமர்ந்தீங்க, எனக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குனீங்க, என்னோட சேர்ந்து நீங்க உணவு இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நான் இப்போ ஊரை, அதாவது பயணத்துல புறப்பட்டுட்டேன், நான் உங்களுக்கு இப்போது ஒரு அன்பளிப்பு தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அன்பளிப்புனா என்ன? ஏதாவது காசு பணம் கவர் பெருசா கொடுக்க போறாரு, நம்ம கணக்குல நம்ம பார்வையில் அதான தோணும். ஆனா அன்பளிப்பு நான் தரப்போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இரஹமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், ஹாத்தி, எங்களுக்கு அந்த அன்பளிப்புகளை கொடுங்களேன் அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க. அவர் அன்பளிப்புன்னு சொன்னது எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து கேட்ட ஒரு ஹதீஸ். நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எப்படி அவங்க நினைச்சிருக்கிறாங்க? ஒரு சஹாபி சொல்ற வார்த்தை இது. நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை செய்ய போகிறேன் அப்படின்னு ஹதீஸை பத்தி தான் சொல்றாரு. நாங்கெல்லாம் சஹாபாக்கள் நிறைய பேர் ரசூலு கூட இருக்கும்போது ரசூலுக்கிட்ட நாங்க கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, அதாவது நன்மையில் ரொம்ப மிகப்பெரியவர்கள் யாரு, நாங்களா எங்களுக்கு பின்னாடி வர்றவங்களா, கூலியால் சிறந்தவர்கள் யாரு அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்டோம். அப்போ நபி அவர்கள் எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க எப்படிப்பா கூலியில சிறந்தவர்களா இருக்க முடியும்? ஏன்னா நீங்க நபி இருக்கிற காலத்துல இருக்கிறீங்க, வஹி உங்களுடைய காலத்துல அருளப்படுது, நிறைய அற்புதத்தை பாக்குறீங்க. இதையெல்லாம் நீங்க கேட்ட பிறகும் பார்த்த பிறகும் நீங்க எப்படி இறை தூதரை மறுக்க முடியும், அல்லாஹ்வை மறுக்க முடியும்? நீங்கெல்லாம் இது எல்லாத்துலயும் நீங்க உடன்பட கடமைப்பட்டிருக்கிறீங்க, ஏத்துக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க, பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் கூலியால் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? நமக்கு பின்னால ஒருத்தவங்க வருவாங்க, என்னை பார்க்காமலே என் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பாங்க, என் மீது நேசம் வைப்பாங்க, என்னை பார்க்காமலே எனக்கு இறக்கி அருளப்பட்ட குர்ஆனை என்ன செய்வாங்க, அவர்கள் நம்புவார்கள், அவர்கள் தான் கூலியால் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லிட்டு தங்களுடைய அந்த பயணத்தை என்ன செய்யறாங்க, தொடர்றாங்க. இப்ப ஹதீஸ் அவர்களுக்கு பெரிய அன்பளிப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஹதீஸ் சொன்னா, இந்த ஹதீஸ் தானே, இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு ஹதீஸை குறித்து அலட்சியமா நம்ம இருக்கிறோம். ஹதீஸை நான் அதிகமாக கேட்க வேண்டும், தெரியாதது செய்திகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம்ம இடத்துல இல்லாம போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நிறைய ஹதீஸுகளை கேட்டு அதை மனப்பாடம் பண்றாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷல் பிரார்த்தனையை நபி அவர்கள் செஞ்சிருக்காங்க. நபி அவர்கள் செய்த துஆ என்ன தெரியுமா? நத்தரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானா. யார் அந்த மனிதர்? ஹஃபித மின்னி மகாலத்தி சமிஅ மின்னி மகாலத்தி ஃபஹஃபித, நம்மிடமிருந்து யார் ஹதீஸுகளை கேட்டு அதை மனப்பாடம் செய்யறாரோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பான் என்று நபி அவர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. நபி அவர்கள் செஞ்ச இந்த பிரார்த்தனை கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்துல எந்தெந்த அமலுக்கு துஆ செஞ்சிருக்கிறாங்களோ அந்த துஆ கியாமத் நாள் வரைக்கும் உண்டு. அந்த அமல்களை செஞ்சு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை பெறுகிற நன்மக்களாக நாம மாறணும்.
ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை சாதாரணமானது இல்லை, வலிமையானது. இறை தூதருடைய பிரார்த்தனை அத்தனையும் என்ன செய்யப்படும்? ஏற்கப்படும். அதனால ஹதீஸுகளை நிறைய நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை பின்பற்றுவதிலே நாம் ரொம்ப தீவிரத்தை காட்ட வேண்டும். இன்னும் சஹாபாக்கள் நபியுடைய ஹதீஸை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பகுதியை பார்க்கும்போது பாருங்க, சில செய்திகள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவர், பெரிய தியாகி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இஸ்லாத்தை மறுக்க வேண்டும் என்பதற்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்க வேண்டும் என்பதற்காக குறைஷியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவரை நெருப்புல படுக்க வச்சாங்க. நெருப்புல படுக்க வச்சது மட்டும் இல்ல, அவர் மேல காலை வச்சு, நெஞ்சு மேல காலை வச்சு அழுத்தி கொண்டார்கள். எந்திரிக்க கூடாது, துடிக்க கூடாது என்பதற்காக. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் ஃபேட்டான ஆளு, குண்டான ஆளு. அப்போ அவருடைய அந்த சூட்டுல, அந்த நெருப்புல உடம்புல உள்ள கொழுப்புலாம் உருகி அந்த நெருப்பு அணைஞ்சிரும். அந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்டவர். ஆனா அல்லாஹ் அவருக்கு ஒரு நோயை கொடுத்திருந்தான். அந்த நோயினால கடுமையான அவதிப்பட்டிருந்தாங்க. அந்த நோய்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சூடு போடுற வைத்தியம் பண்ணுவாங்க. அந்த வைத்தியம் பண்ணா கொஞ்சம் கேட்கும். ஆனா நபி அவர்கள் தடுத்த பிறகு அதை செய்யறதே இல்லை. அந்த நோயினால் அவதிப்பட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை தான் நினைவு கூர்றாங்க. என்னன்னா, இந்த நோயினால பாதிக்கப்பட்டு நான் கடுமையான அவதிக்குள்ளான, நபி அவர்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தின் காரணமாக மரணத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டாம் என்று சொல்லாவிட்டால் நான் என்றோ மரணத்தை வேண்டி துவா செஞ்சிருப்பேன். அந்த அளவுக்கு அது எனக்கு வேதனைக்குரியதா இருந்துச்சு என்று ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை, மரியாதையை, கட்டுப்பாட்டை, கீழ்ப்படிதலை சஹாபாக்கள் தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்களை கூட சொல்லலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயசான காலம், ரொம்ப தள்ளாடுற வயசு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தூரத்துல 2 தூண்களுக்கு மத்தியில, கம்புகளுக்கு மத்தியில அம்பு விட்டு பயிற்சி எடுக்கிறாங்க. ரொம்ப தள்ளாத வயசு, அவர் போருக்கும் போகல, ஆனா அம்பை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு சஹாபி கேட்டாங்க, ஏங்க இந்த வயசான காலத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அம்பு வச்சு இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே என்ன? இல்லைங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அம்பு எறிவதை கற்றுக்கொண்டு பிறகு அவர் விட்டு விட்டாரோ அவர் ரசூலுக்கு மாறு செய்து விட்டார், அவர் ரசூலுக்கு மாறு செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அதனாலதான் நான் இப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விடணுங்கிற நோக்கம் அவர் உள்ளத்துல இருந்துச்சா? இல்ல, அதுக்கு தேவையில்லை, அதுக்கான சூழ்நிலை வரலங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. வேண்டும்னு அந்த உள்ளத்துலலாம் வரல. இருப்பினும் நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தான் என்னை இந்த மாதிரி செய்ய தூண்டுது என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். என்றால் அப்ப ஹதீஸ் அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தின அந்த தாக்கம் என்ன? நபி அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதிலே சஹாபாக்கள் இருந்த அந்த உயர்ந்த நிலை, இது நமக்கு பாடம், படிப்பின்.
அதே போல பாருங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு முறை துஆ செய்யும் போது 70 நபர்களை பேர் குறிப்பிட்டு துஆ செய்வாங்க. அப்போ ஒரு தாபி கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் தான் என்னை இவ்வாறு செய்ய தூண்டியது. இந்த ஹதீஸே, உங்களில் யார் தனது சகோதரனுக்காக மறைவாக துஆ செய்கிறாரோ அவருக்காக ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு ஆமீன் என்று சொல்கிறார். மேலும் உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் என்று சொல்கிறார் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தான் எனக்கு பல பேருக்கு துஆ செய்யணுங்கிற சிந்தனையை தந்துச்சு. இந்த ஹதீஸை கேட்டதுல இருந்து 70 பேர்களை பெயர் குறிப்பிட்டு அவர் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்களாம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு 7 பேரை கூட சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது இல்லை. அவர் 70 நபருக்கு போயிட்டார். பெரும்பாலும் அடுத்தவர்களுக்காக நம்ம துஆ செய்யறதே இல்லை. ஏன்னா அடுத்தவர்களுடைய வளர்ச்சியும் அடுத்தவர்களுடைய உயர்வும் பிடிக்காம தான் நமக்கு இருக்கு. அல்லது அவர்களை பார்த்து பொறாமை போடக்கூடிய அளவில் தான் சிலர் இருக்கிறார்கள். அதனால துஆ செய்யற எண்ணமே அவர்களுக்கு வராது. பிடிக்காதவனுடைய உயர்வுக்காக நாம ஏன் துஆ செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்ல. இதுல முக்கியமா புரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அடுத்தவங்களுக்கு கேட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க அப்படிதான் ஹதீஸ் வருது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறைவானவருக்காக ஒருவர் மறைவான நேரத்தில் துஆ செய்தால் அவருக்காக ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு என்ன சொல்றாரு? ஆமீன் யா அல்லாஹ் ஏத்துக்கோ, வலக மிசில், உனக்கும் அப்படியே கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த மலக்கு சொல்றாராம். அப்போ இன்னொரு சகோதரனுடைய நிம்மதிக்காக நாம துஆ செஞ்சா நமக்கு நிம்மதி வரப்போகுது. இன்னொரு சகோதரனுடைய வளர்ச்சிக்காக நாம துஆ செஞ்சா நமக்கு வளர்ச்சி வரப்போகுது. இப்படி அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அதே போல பாருங்க, மஅன் இப்னு அதி ரலியல்லாஹு, இவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முனாஃபிக்கீன்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அந்த பள்ளிவாசலை எதுக்கு கட்டினாங்கன்னா, இஸ்லாத்துக்கு எதிரான சதி வலைகள் செய்யறதுக்கு தான். புரியுங்களா? முஸ்லிம்களுக்கு எதிரான ஆலோசனைகளை செய்யறதுக்கு தான் அந்த பள்ளிவாசலை அவங்க கட்டினாங்க. ஏன்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் ரொம்ப அப்படியே பெருசா போய்கிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்கல. முனாஃபிக்கின்களுடைய தன்மை அதுதான். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. பள்ளியே இல்லாத பகுதியில் நாங்க பள்ளி கட்டுறோம்னு சொல்லி முனாஃபிக்கின்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பள்ளியை கட்டி அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவுக்கு ரசூல்லாவை அந்த மக்கள் கூப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? நபியே, நீங்க அந்த பள்ளியில போய் தொழவே கூடாது, கியாமத்து நாள் வரைக்கும் தொழவே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற நோக்கத்திலையும் உங்களுக்கு மாறு செய்யற நோக்கத்திலையும் குழப்பம் பண்றதுக்காகவும் முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்காகவும் அந்த பள்ளிவாசலை அவங்க கட்டியிருக்காங்க. கியாமத்து நாள் வரைக்கும் அங்க தொலை போவாதீங்கன்னு அல்லாஹ் வஹீல சொல்லிட்டான். லா தகும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் அதுல நின்று வணங்காது. அது மட்டும் இல்ல, அந்த பள்ளிவாசலை இடிச்சு தரமட்டமாக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபித்தோழர்களை இந்த பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்படி இடிக்க போனவர்கள் ஒருத்தர் யாருன்னா இந்த மஅன் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு.
முக்கியமான சில பொறுப்புகளை செஞ்சவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க. இறக்குற செய்தி கேட்ட உடனே எல்லாரும் கடுமையான துக்கப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. ஆனா இந்த மான் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ்னு புகழ்ந்தாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. நான் ரசூல்லா இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பிரிவு, எவ்வளவு பெரிய வேதனை அது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். அப்ப மக்கள்லாம் என்னங்க எவ்வளவு பிரியமானவர் இறந்திருக்கிறாரு, இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அவரை கடுமையா பேசினாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா அவங்க? நான் ஏன் அல்லாஹ்வை புகழ்ந்தேன்னா, அல்லாஹ்வின் தூதர் உசுரோடு இருக்கும்போது அவர் மேல காட்டுற விசுவாசம் பெருசு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த பிறகும் அவர் மீது காட்டக்கூடிய அந்த விசுவாசம் தான் ரொம்ப பெருசு. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தாலும் சரி, அவர் சொன்ன மாதிரி நான் எப்படி வாழப் போகிறேன் பாருங்கள், அவர் மீது உள்ள விசுவாசத்தை இறந்த பிறகு நான் எப்படி காட்டப் போகிறேன் பாருங்கள். அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்காக நான் என்ன செஞ்சேன்? நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். ஒருவேளை ரசூலா உசுரோடு இருக்கும் போதே நான் இறந்துட்டா, ரசூல்லா உசுரோடு இருக்கும் போதே நான் இறந்திருந்தா, இறந்த பிறகு நான் அவரை எப்படி பின்பற்றுவேன் அப்படிங்கறத அல்லாஹ்வுக்கு நான் காட்ட முடியுமா? எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. காட்ட முடியுமா? முடியாத. அப்ப அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கானே, அதை நான் சரியா கடைபிடிப்பேன். அதுக்காக தான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நாமெல்லாம் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு வந்தோம், அப்படித்தானே? ரசூல்லா தான் என்னைக்கோ வாழ்ந்தாங்க, என்னைக்கோ போயிட்டாங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு இல்லாம, ரசூல்லா இறந்தாலும் அவங்க வார்த்தைகள் என்ன செய்யல, இறக்கல. அவர்களுடைய வார்த்தைகள் இன்றும் பசுமையாக பாதுகாப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வார்த்தைகளை நான் பின்பற்றுவேன், கடைபிடிப்பேன். அதை என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் என்று அதுல உறுதியா இருக்கிற ஒரு பெரிய பாடத்தை மான் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்று இருக்கிறார். இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சின்ன சின்ன அற்ப விஷயங்கள்லாம் கூட எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாவை கடைபிடிச்சாங்க அப்படின்னு. கடைபிடிச்சது மட்டும் இல்ல, ரசூலுல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நபரை கண்டால், மாறு செய்யக்கூடிய சூழலை அவர்கள் கண்டால் கடுமையா எதிர்ப்பாங்க, போர்க்கொடி தூக்கிடுவாங்க, இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவார்கள். நாமெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம், சாதாரணமா அதை பார்த்துட்டு 10ஓட 11 அத்தோட அது ஒண்ணா அப்படியே கடந்து போயிடும். அவங்க தானே செய்யறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு. ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்லை. ரசூலை பின்பற்றுவது ஒரு பக்கம்னா, ரசூல்லாவுக்கு மாறு செய்யற விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவு கோபப்படுவாங்க. அதுக்கும் பல உதாரணம் இருக்கிறது. பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒருத்தர் சலாம் சொல்றார். ரசூல்லா சலாம் சொல்றது எப்படி கத்து கொடுத்தாங்க சொல்லுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அவ்வளவுதானே. ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வ மக்ஃபிரத்துஹு வ ஜன்னத்துஹு வ ரஹ்மத்துஹு அப்படின்னு நிறைய அடுக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பதிலே சொல்லல. அவருக்கு என்ன செய்யல, அதாவது சலாம் சொல்லப்பட்டா அவங்களுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்றது கடமை. ஆனா இங்க ரசூலுக்கு அவர் மாறு செஞ்சு அவர் பாட்டுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா சொன்னதுனால
அவருக்கு சலாமே சொல்லல, பதில் சலாமே சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை சொல்லுங்க, அதை தாண்டி எது சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வயசுல மூத்தவர். அப்துல்லா சஹாபாக்கள்லே ரொம்ப மூத்தவர் இவங்க தானே வச்சிங்களேன். ஒரு முறை நிறைய மக்கள் பள்ளிவாசல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கூட்டா தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. என்ன இது, இந்த மாதிரி கூட்டா உட்காந்து திக்ரு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் மேல உள்ள நேசத்துல பிரியத்துல நாங்க இந்த மாதிரி திக்ரு பண்றோம், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து அவர்களுடைய அந்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை, அதற்குள் நீங்கள் வழிகேட்டை நோக்கி போறீங்களா? இது ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுத்த விஷயமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னாவை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி அதை என்ன செஞ்சாங்க, உடனே தடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம்கள் மார்க்கம் என்ற பெயரால அடிக்கிற அந்த கூத்து, அந்த கும்மாளம், அவர்கள் செய்யற அந்த அனாச்சாரம், இதையெல்லாம் சஹாபாக்கள் பார்த்தா சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. சாதா இங்க ஒண்ணுமே இல்லை, அப்படித்தானே? பள்ளிவாசல்ல சும்மா உட்காந்து கூட்டா திக்ரு பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு இசை இல்லை, ஒரு டான்ஸ் இல்லை, ஒரு கூத்து கும்மாளம் இல்லை, ஒரு அனாச்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் இறந்து அந்த மண்ணுடைய ஈரம் இன்னும் காயில, அதுக்குள்ள வழிகேட்ட நோக்கி போறீங்களப்பா அப்படின்னு கடுமையா அவங்களை எச்சரிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு முஸ்லிம்கள் மார்க்கம் என்ற பெயரால் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை, அத்தனை மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எல்லாம் சஹாபாக்கள் பார்த்தா எப்படி எதிர்த்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்க்கணும். இந்த மாதிரி மார்க்கத்தின் பெயரால் சமூகத்தில் ஊடுருவி இருக்கக்கூடிய அத்தனை பிதத்துகளையும் என்ன செய்யணும்? எதிர்க்கணும். சமூகத்திலிருந்து தொடைத்து எரியப்படணும். ஏன்னா பிதத்து சாதாரண பாவம் இல்லை, அதுக்கு நரகம் கன்ஃபார்ம். நரகத்துல நிரந்தரம் இல்லையே ஒழிய பிதத்தும் என்னது, நரகத்துல நம்மள தள்ளக்கூடிய பாவம் தான். அதனாலதான் சஹாபாக்கள் அதை கடுமையா எதிர்த்திருக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல இன்னொருத்தர் சலாம் சொல்லி அனுப்புறாரு. நீங்க இந்த மாதிரி இப்னு உமரை கண்டா ஏன் சார்பா அவருக்கு சலாம் சொல்லிருங்க அப்படி. அவரு சலாத்தை எடுத்துட்டு போய் சொல்றாரு, இன்ன நபரை உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புனாரு அப்படி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவருக்கு என் பதில் சலாத்தை சொல்லாதீங்க, ஏன்னா அவர் பிதத்துவாதின்னு நான் அறிஞ்சேன், அவர் பிதத் செய்யக்கூடியவர்னு நான் அறிந்தேன், எனவே என் சலாத்தை அவருக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி கடுமை காட்டியிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழுபவர்களை கடுமையா பகைச்சிருக்கிறாங்க. எத்தனை உதாரணம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒருத்தர் தும்முறார். தும்முனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க தானே? அவர் என்ன சொல்றாருன்னா, யர்ஹமுக்கல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்றது தப்பா? இல்லதான். நம்மளுடைய புத்தி அப்படிதான் யோசிக்கும், அப்படித்தானே? நம்முடைய சிந்தனை அப்படிதான் யோசிக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே ஸ்பாட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் தும்மினால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வேன், ஆனால் நபியின் மீது ஸலவாத்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு அந்த அதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது.
எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதுல. சலாத் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்வதுல நம்மளை விட ரொம்ப ஆர்வமா இருந்தது யாரு? சஹாபாக்கள் தானே. அவங்களே இந்த இடத்துல நான் இரஹமுக்கு எல்லாம் சொல்லுவேன், ஆனா நபியின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்ல மாட்டேன்னு அதே ஸ்பாட்ல அவருக்கு முன்னாடி சொன்னவர்கிட்டே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இப்படி நபி அவர்களுடைய அந்த சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்திலே அவற்றை கடுமையாக எதிர்த்தார்கள். அதாவது இன்னும் சொல்ல போனா, இன்னும் ரொம்ப ஹைலைட்டா அதை சொல்லணும்னா, ரசூலுல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அவங்க சாதாரண பொதுமக்களா இருந்தாலும் சரி, ஏன் ஆட்சி தலைவரா இருந்தாலும் சரி, கடுமையா எதிர்த்துருவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரி, இன்னும் சில சஹாபாக்களும் சரி, ஆட்சியாளர்களா இருந்தாலும் கடுமையா எதிர்த்துருவாங்க. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ஆட்சியாளர் தானே ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு முறை காபத்துல்லாவுக்கு வந்தோடனே, ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கும் வந்தோடனே என்ன செஞ்சாங்கன்னா, காபாவுடைய 4 மூலையும் தொட்டு தடவி, என்ன 4 மூலையும் தொட்டு தடவி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, உடம்புல தேய்ச்சிக்கிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, என்ன இந்த 4 மூலையும் தடவி தொட்டு தடவி தொடுறீங்க அப்படின்னு. இதுல என்ன இருக்கு, காபத்துல்லா மேல உள்ள பிரியத்துல பாசத்துல நான் அப்படி செய்யறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்லல. அலைஸ ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் கேட்டாங்க. ரசூலுல்லா காபத்துல்லாவின் 4 மூலைகளையும் தொட்டி தடவியதை நீங்கள் பார்த்ததுண்டா? ரசூலுல்லா எதை மட்டும்தான் தொட்டிருக்காங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை மட்டும்தான் தொட்டு தடவி இருக்காங்க, முத்தமிட்டு இருக்கிறாங்க, உடம்புல தேய்ச்சிருக்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. அப்படிதானே? இத சொன்ன உடனே சரி நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. பாத்தீங்களா, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களா இருந்தாலும் சரி. மர்வான் பின் ஹக்கம் என்ற மதீனாவின் ஆளுநர், அவரு ஒரு முறை குத்பா, பெருநா குத்பா எப்ப நடத்தணும், தொழுகைக்கு முன்னாடியா பின்னாடியா? பெருநா குத்பா தொழுகைக்கு பின்னாடி தான் நடத்தணும். இந்த மர்வான் பின் ஹக்கம் மதீனாவுடைய ஆளுநர், இவர் என்னன்னா தொழுகைக்கு முன்னாடியே நடத்த போறார். ஏன் நடத்த போறாருன்னா, தொழுதுட்டு எல்லா மக்களும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க எந்திரிச்சு போறாங்க, யாரும் முறையை கேட்கறதுக்கு அமரவே மாட்டாங்க. அதனாலதான் நான் முன்னாடியே பண்ண போறேன், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது பண்ணிட்டா நல்லது தானே. அதாவது உலக நடைமுறையில பார்க்கும்போது நல்லதா தெரியும், ஆமா நல்லது தானே அப்படின்னு ஒரு சஹாபி புடிச்சு இழுத்தார், மெம்பர்ல இருந்து புடிச்சு இழுத்தார். என்ன நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்தமா இந்த மாதிரி செய்ய போறீங்க? ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பிறகு தானே குத்துவா பண்ணிருக்காங்க அப்படின்னு. இல்ல அதையும் மீறி கேட்காம அவர் என்ன செய்யறாரு, அந்த சபையை புறக்கணிச்சுட்டு போறார். பெருநா குத்துபா, பெருநா திடலு அங்க இல்லாம என்ன செய்யறாரு, புறக்கணிச்சுட்டு போறார். இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அம்மாஹாதா ஃபக்கது கலாமா அலைஹி, இவரை பொறுத்தவரையில் தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றி விட்டார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, ரசூலுல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது, அதாவது சுன்னா மீறப்படும் பொழுது அதை எதிர்க்கணும், சுட்டி காட்டணும், அந்த பொறுப்பை இவர் நிறைவேற்றி விட்டார் அப்படின்னு இன்னொரு சஹாபி அதை என்ன செய்றாங்க, ஆமோதிக்கிறார். அப்ப பாருங்க, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவுக்கு மாத்தமா நடக்கும் போது அந்த இடத்துல
எவ்வளவு சஹாபாக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கையை பின்பற்றுவதிலே, சுன்னாவை பின்பற்றுவதிலே, ஹதீஸை பின்பற்றுவதிலே அவர்கள் எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்க வேண்டும். இப்படி சஹாபாக்கள்ல நிறைய நாம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தான் நாம என்ன செய்யணும், ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூலுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு காலம் கடந்து தெளிவா பதிவு செய்யப்பட்டு ஹதீஸுகளா என்ன செய்யுது இருக்கிறது. அந்த ஹதீஸுகளை நாம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். குர்ஆனை விட ஹதீஸ் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு அடிப்படையை நாம விளங்கிக்கணும். குர்ஆனும் ஹதீஸும் அந்தஸ்துல ஒண்ணுதான். இதுதான் அடிப்படை. அந்தஸ்துல ஒண்ணுதான். கட்டுப்படுவதிலும், ஈமான் கொள்வதிலும், அதை மதிப்பதிலும் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஆனா என்னன்னா வித்தியாசம் என்னன்னா, சிறப்புல ஃபர்ஸ்ட் எது? குர்ஆன். இப்போ ஹதீஸ் ஒண்ணு சொல்லுது, குர்ஆன் ஒண்ணு சொல்லுது. இப்போ குர்ஆன்னா ஃபுல்லா கட்டுப்பட்டுறணும், ஹதீஸ்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல, ரெண்டுக்கும் கட்டுப்பாடு சம்பந்தம். ஹதீஸ் குர்ஆன் ஒண்ணு சொல்லுது, அதை கன்ஃபார்மா நம்பிடணும்பா. ஆனா ஹதீஸ் சொல்றத அது நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது இடத்துல வைக்கிறது இல்ல. ஹதீஸ் சொன்னாலும் என்ன செய்யணும், நம்பிதான் ஆகும். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் சம அந்தஸ்து. ஆனா சிறப்புல குர்ஆன் ஃபர்ஸ்ட், ஹதீஸ் ரெண்டாவது. இந்த அடிப்படையை நாம உணர்ந்தாதான் ஹதீஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். ஹதீஸை நாம் மீறக்கூடாது, ஹதீஸை நமது வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று நாம நினைப்போம். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் முழுமையாக அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாகவும், சொர்க்கத்துக்குரியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அல்லாஹ்வுடைய தீனை கற்பதற்காக இந்த காலை நேரத்தில் உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் சீக்கிரமே அதிலிருந்து வெளியேறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்குவானாக. உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நாளை மறுமையில் மூமின்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவன பேரின்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.